சொந்த பிரச்சனை அதை ஊற்றி மூட திசை திருப்புறதுக்கு நான் வந்து உமன்ஸ் டே கொண்டாடுறேன், அது பெண்களுக்கு பல திட்டங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலங்காலம் இலவசம் வேணாம் வேண்டாம் வேண்டாம் யூசு வேணான்னு கத்திட்டு இப்போ வந்து நாங்கள் இது கொடுக்குறோம் அது கொடுக்குறேன்னு சொந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து எனக்கு போராடினீங்க. என்ன போராட்டம்? என் மனைவியை கேவலமாக பேசினீர்கள், நல்ல போராட்டம். தலைவா மரியாதையே ஏறிச்சு மேலே. இப்பேற்பட்ட மனுஷனா? ஆஹா சூப்பர். அது மட்டும் இல்லை, அது வந்து ஒர்த்து தான். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. அவளெல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. ஒர்த்தே இல்லைங்க அது. அதை போய் பேசுறீங்க, ஒர்த்தே கிடையாது. அவர் பார்த்து பாரு எல்லாத்தையும். நீங்கள் போராடாதீங்க. நீங்கள் கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமாகுது. என் பொண்டாட்டி புள்ள கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இல்லை. நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாருங்க. என் பொண்டாட்டி அசிசமாக திட்டுட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா, அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஐயோ இவர் தான் தலைவர். அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க, வீட்டில் சேர்த்துக்க மாட்டுறாரு, சண்டை போடுறாரு, வெளில தோர்த்துறாரு, கேஸு கொடுத்தா எனக்கு இருக்க இடம் இல்லை, நான் வெளியூர்லேருந்து வரேன், என்னை இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. ஊறப்பட்ட காசு வச்சுக்கிறாரு, எனக்கு என் பிள்ளைக்கு சேர வேண்டியதை கொடுன்னு சொல்லிக்கிறாங்க. கொடுக்க மாட்டேன் நேரம் தெரியல. கொடுப்பாருன்னா ஏன் கேட்க போகிறாங்க? கொடுக்குறதுனா அவரே வீட்டில் பேசி நம்ம எல்லாத்தையும் நீ வச்சுக்க, பிள்ளைய பார்த்துக்கோ, எனக்கு வேறு லைஃப் பிடிச்சிருக்கு, நான் அதை வாழப்போறேன்னு போயிருக்கணும். அதுவும் ஜெயிலியா எத்தனை தடவை பேசி பார்த்தாங்களாம், நல்லா டீசெண்டாக பிரியலான்னு பார்த்தாங்களாம், அதுக்கும் விடலையா. காசும் கொடுக்க மாட்டேன்டாப்லையா. பின்ன பிரிஞ்சா காசு கொடுக்கணும், ஜீவனாம்சம் கொடுக்கணும். எப்படி ஒரு 1000 கோடி 2000 கோடி சொத்து இருக்குமா, ஒரு 500 கோடி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஐயோ பணமாச்சே, வேற என்னன்னு சொல்ல தெரியலையா. டீசெண்டாக டிவோர்ஸ் கொடுத்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம். இந்த பொது வாழ்க்கையில் இறங்கி இந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். நீங்கள் சொன்ன என்ன கரும்பு திட்டமோ எல்லாத்தையும் நிறைவேற்றலாம், அதில் இறங்கலாம். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரணும் கூட அவசியம் இல்லை, உங்கள் கை காசை போட்டு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றலாம். காசும் செலவு பண்ணக்கூடாது, இதுவும் பண்ணணும். என்ன இது?